Hello students, welcome to my channel Dr. Sudhakar's Tutor Tube. இந்த வீடியோவில் கேபிட்டல் கெயினுடைய டைப்ஸை தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ கேபிட்டல் கெயினை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் இன்னொன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுடைய மீனிங்கை பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை 3 சப்டிவிஷனாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஒரு அசசி தான் வச்சிருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அசட்டை வாங்கி 1 year தான் ஆகுது, அதாவது 12 months தான் ஆகுது, அதுக்கப்புறம் அதை அவர் சேல் பண்றாரு அப்படின்னா அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்னலாம் ஃபினான்ஷியல் அசெட் அப்படின்னு இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ் ஹெல்ட் இன் அ கம்பெனி, டிபெஞ்சர்ஸ், யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு யூனிட் ஆஃப் ஷேரு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டி, பாண்டு, டெரிவேட்டிவ்ஸு, ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸு, அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஆஃப் எ கம்பெனி, இது எல்லாத்தையுமே ஃபினான்ஷியல் அசட்டா லிஸ்ட் அவுட் பண்றாங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அசசி தான் வச்சிருக்கக்கூடிய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது லேண்டோ இல்ல பில்டிங்கோ இல்ல ரெண்டோ சேர்ந்தோ அவர் வாங்கி 24 மாசம் தான் ஆகுது, அதாவது 2 years தான் ஆகுது, அதுக்கப்புறம் அவர் சேல் பண்றாரு அப்படின்னா அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுடைய 3வது சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அசசி தாங்கிட்ட இருக்கக்கூடிய நான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அசட்டை வாங்கி 36 மாசம் தான் ஆகுது, அதாவது 3 years தான் ஆகுது, அதுக்கப்புறம் அவர் சேல் பண்றாரு அப்படின்னா அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அசட்னு எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்வில், பேட்டன் ரைட்டு, காப்பிரைட், ட்ரேட்மார்க்கு, மெஷினரி, ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதை நான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் சொன்ன அந்த 3 கிளாசிஃபிகேஷன், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டை 3 கிளாசிஃபிகேஷனாக பிரித்து சொன்னேன் இல்லையா, அந்த 3 கிளாசிஃபிகேஷனையும் அந்த அசசி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதன் மூலயமா அவருக்கு வரக்கூடிய லாபத்தை தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு அசசி தாங்கிட்ட இருக்கக்கூடிய லாங் டேர்ம் அசட்ஸ், அதாவது 36 மாசத்துக்கு மேலே அவர் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அசட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதன் மூலயமா அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த கெயினை தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.